சேஃப் ஜோனர்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலா. 13 ஆகஸ்ட் 2021க்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிஃபோர் தட் எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே எப்படி இருக்கும் அப்படின்னு, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 35,950 இந்த லெவலுக்கு மேலே ஒரு கேண்டில் சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா மட்டும் நம்ம பையிங் இனிஷியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 35,750க்கு கீழே ஒரு கேண்டில் சஸ்டெயின் பண்ணணும் 15 மினிட்ஸில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரெண்டு லெவலுக்குமே சென்டரில், அதாவது நோ ட்ரேடிங் ஜோன்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டு. ஸோ எண்ட் ஆஃப் த டேல தான் நமக்கு க்ளோசிங் கிடச்சிச்சு. பட் அங்கே நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது, பிகாஸ் ஆஃப் நம்ம பண்ணுறது ஃபுல்லாக இன்ட்ராடே பையர்ஸ் ஆப்ஷன்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிஃப்டி லெவல் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 16,310 இந்த லெவலில் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சு 15 மினிட்ஸில் அப்படின்னா பையிங் இனிஷியேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 16,375 நம்மளோட பையிங் லெவலில் என்ட்ரி கிடச்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் அச்சீவ்டு. நாளைக்கு என்ன ப்ரெடிக்ஷன் இருக்க போகுதுன்னு இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே போடுறேன், ஓகேங்களா? நாளைக்கு 13 ஆகஸ்ட் என்ன லெவல் இருக்கும் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்தவரையும் 16,375 இந்த கேண்டிலுக்கு மேலே இந்த லெவல் இருக்கு இல்லையா, 16,375 இந்த லெவலுக்கு மேலே ஒரு கேண்டில் 15 மினிட்ஸில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நம்ம பையிங் இனிஷியேட் பண்ணலாம். நேற்று வீடியோவில் பாருங்கள், அழகாக க்ளோசிங் கொடுத்துருக்கு. அடுத்த கேண்டில் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வால்யூம் பேஸ்டு வர கேண்டிலை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கேண்டில் கொடுத்துச்சுன்னா நம்ம பையிங் என்ட்ரி போகலாம். ஸோ என்ன கால் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 16,350 இந்த கால் ஆப்ஷன் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 16,400 இந்த கால் ஆப்ஷன் நம்ம பை பண்ணலாம். இந்த மணி அடுத்த மணி இது ரெண்டுத்துலையுமே நம்ம பை பண்ணலாம், ஓகேங்களா? இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா 16,425 இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆகிடுங்க, பொசிஷனை கிளியர் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். ஸோ 5 லாட்ஸ் இருக்குது இல்லை 3 லாட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 50% ஆஃப் லாட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் 50% ஆஃப் லாட்ஸை மட்டும் கேரி பண்ணுங்கள். வித் த ஸ்டாப் லாஸ் காஸ்ட் டு காஸ்ட் வச்சுக்கோங்க. ட்ரைலிங் பண்ணாலும் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதோட செகண்ட் டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா 16,480. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெவலை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல் பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணுறதாலும் பண்ணிடலாம். இந்த செகண்ட் லெவல், அதாவது ஃபர்ஸ்ட் டார்கெட் 16,425க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா 16,400 16,450 கால் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸிஸ்டிங் பொசிஷன் ப்ராஃபிட் புக் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஸோ இதோட டார்கெட் செகண்ட் டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா 16,480 லெவல் வரையும் வரலாம். ஸோ செல்லிங் லெவலை பொறுத்தவரையும் எப்போ நம்ம செல்லிங் பொசிஷன் எடுக்கலாம், அதாவது புட் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்னா 16,310 இந்த லெவலை கிராஸ் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்கணும். அப்படி கொடுத்துச்சுன்னா நம்ம 16,300 புட் ஆப்ஷன் 16,350 புட் ஆப்ஷன்ஸ் நம்ம பை பண்ணலாம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா 16,225, செகண்ட் டார்கெட் 16,175, ஓகேங்களா? ஸோ இது நிஃப்டியோட லெவல்ஸு. இதை உங்கள் சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த 16,375க்கும் 16,310 இந்த லெவலுக்கு கீழே மேலே கீழே, அதாவது சைட்வேஸ்லேயே மார்க்கெட் போனாங்க, இந்த லெவலுக்குள்ளே இருந்துச்சுன்னா நோ ட்ரேடிங் ஜோன், அங்கே ட்ரேடிங் பண்ணாதீங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் நம்மளோட லெவல்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பையிங் லெவலை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 35,985
அதாவது 35,985 இந்த லெவலை கிராஸ் பண்ணி ஒரு கேண்டில் சஸ்டெயின் பண்ணாங்களா மட்டும் நம்ம பையிங் இனிஷியேட் பண்ணலாம். ஓகேங்களா. 35,985 இதில் கிராஸ் பண்ணிச்சு ஒரு கேண்டில்னா நம்ம 36,000 கால் ஆப்ஷன், 35,900 கால் ஆப்ஷன் நம்ம பை பண்ணலாம். இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 36,150, செகண்ட் டார்கெட் 36,310. ஓகேங்களா. ஸோ செல்லிங் எப்போ இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னா 35,850 இந்த லெவலுக்கு கீழே ஒரு கேண்டில் சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம செல்லிங் எடுக்கலாம். என்ன பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னா 35,800, 35,900 புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் 35,700, செகண்ட் டார்கெட் 35,550. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஹேவ் a good day.